இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன், உங்க சேனல் நியூஸ் இருந்தானே, என் பேர் ரஜினி பாலா. 2026 எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நீங்க வந்து கேளுங்க. இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், விஜய் கூட டெபாசிட் வாங்க மாட்டாரு. விஜய் எங்க 0% நெகட்டிவ் உள்ள ஒரே ஆள் விஜயகாந்த் சார். அதாவது அவர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எங்களுக்கு ரஜினி, கமல், விஜயகாந்த் வரும்போது எங்க கூட போட்டி வந்து ஆரோக்கியமா தான் போவோம். யாரும் குறைச்சிலாம் பத்தி பேச மாட்டோம். சோசியல் மீடியா கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நீ வந்து தலைவர் ரசிகர் கூட உரண்டு எழுத்து வச்சிருக்கிற, அஜித் ரசிகர் கூட சண்டை போட்டு வச்சிருக்க. பாவம் நேற்றுக்கு வந்த சிவகார்த்தியன் அவர் படம் வர்றதுக்கு முன்னாலே நெகட்டிவிட்டி பரப்புறீங்க ட்விட்டர்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து யார் ஓட்டு போடுவா? 0% ஹேட்டர் அவர் விஜயகாந்த். அவருக்கு 2006 எலெக்ஷன்ல 13% ஓட்டு கிடைக்குன்னு நினைச்சு 8% ஓட்டு தான் கிடைச்சது. அதுக்கப்புறமா அம்மா கூட கூட்டணி வச்சுக்க 11% ஓட்டு கிடைச்சு 26 சீட்டு வந்தது. அது வந்து ஏடிஎம்கேவோட பலத்தினால அவருக்கு ஒரு இது கிடைச்சது. அதாவது முதல் எலெக்ஷனோட ரெண்டாவது எலெக்ஷன், முதல் எலெக்ஷன் கூட்டணி சொன்னாரு, மக்களுடன் மட்டும்தான் கூட்டணின்னு சொன்னாரு. ரெண்டாவது எலெக்ஷன்ல கூட்டணி வச்சனால மக்களுக்கு அதிருப்தி வந்தனால சீட்டு அவருக்கு வந்து கிடைக்காம போச்சு. அப்படி இந்த விஜயகாந்துக்கே கிடைக்கல, இவருக்கு எங்க கிடைக்கும்?